ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 1.1ல அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல 16 to 18 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் பார்த்தோம். பேசிக்கா 12th கொஸ்டின்லேருந்து அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு 15th கொஸ்டின் வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ 16 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 27 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 27 ஃபேக்டர்ஸ்லாம் என்ன? பேசிக்கா 27 ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 27 ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடணும். ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ 27 எப்படிலாம் எழுதலாம்? 27 நம்ம எப்படிலாம் எழுதலாம்? 1 into 27 எழுதலாம். இது ஒரு பாசிபிலிட்டி. இல்லைனா 3 into 9 எழுதலாம். இது இன்னொரு பாசிபிலிட்டி. எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஸோ 1,27 ஒரு பேரு. ஒரு பேர்ல ரெண்டு ஃபேக்டர் இருக்கும். 3,9 ஒரு பேரு. ஸோ இதுலயும் ரெண்டு ஃபேக்டர் இருக்கு. ஸோ 1, 27, 3, 9. ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 27. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் பேசிக்கா. ஸோ 1யும் 9யும் ஆட் பண்ணுங்க. யூ வில் கெட் 10. 3யும் 27யும் ஆட் பண்ணுங்க. யூ வில் கெட் 30. ஸோ 10 பிளஸ் 30 வந்து உங்களுக்கு 14 கிடைச்சிடும். ஸோ 10 பிளஸ் 30 வந்து 40 கிடைக்கும். ஸோ சம் வந்து 40 தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் 16th கொஸ்டின் வந்து 40 தான். இதுதான் கரெக்டான ஆன்சர். சாரி, 16th கொஸ்டின் ஆன்சர் 40. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அதாவது 17th கொஸ்டின். அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். நான் ஏன் இந்த மாதிரி ஆட் பண்ணா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 + 9 போட 10 வந்துடும். அப்புறம் 3 + 27 போட 13 வந்துடும். அப்புறம் உங்களுக்கு கால்குலேஷன் ஈஸியா இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஆட் பண்ணுவேன். எனக்கு 10 10 அதாவது 10 வர மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ம் 10 வர மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ அது ஒரு ட்ரிக் மாதிரி. ஸோ இப்போ 17 கொஸ்டின் போலாம். 17 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the factors of a number are 1, 2, 4, 5, 8, 10, 16, 20, 40 and 80. ஸோ பேசிக்கா இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்கான். வாட் இஸ் த நம்பர்னு கேட்டிருக்கான். ஸோ நம்ம இதை ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் மூலமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஆன்சர் 80 தான் இருக்கணும். பட் இதை ஹோல்ல வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் செக் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் ஆப்ஷன்ல 100 கொடுத்துருக்கான். 100 கொடுத்துருக்கான். ஆனால் இதுல ஃபேக்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 100 இல்லை. ஹையஸ்ட் ஃபேக்டர்ல 100 இருக்கணும். ஸோ இது தப்பு. அதே மாதிரி 128 தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கான். 128 இல்லை. ஸோ ஒரு நம்பரோட ஃபேக்டர்ஸ்ல அந்த ஒரிஜினல் நம்பர் இருந்தே ஆகும். இனி நம்பர் போட்டீங்கனாலும் இனி நம்பர் நீங்க எடுத்துக்கிட்டாலும் இந்த ஒரிஜினல் நம்பர் அந்த ஃபேக்டர் லிஸ்ட்ல இருக்கணும். ஸோ பேசிக்கா இப்போ 27லேயே பார்த்தீங்கன்னா 27 ஒரு நம்பர் இருக்கு ஃபேக்டர். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 27ல 27 இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி 128 ஃபேக்டர்ஸ்ல 128 வரணும். 128 வரல. ஸோ இதுவும் தப்பு. 160 வரல. ஸோ இதுவும் தப்பு. ஸோ இது பார்த்தாலே 80 மாதிரி தான் இருக்கு. எல்லா ஃபேக்டர்ஸும் 80 தான். ஸோ ஆன்சரும் 80 தான். ஸோ 17 கொஸ்டின் ஆன்சர் 80 சின்ஸ் by process of elimination கண்டுபிடிச்சிட்டோம். The prime factorization of 60 is 2 into 2 into 3 into 5. Any other number which has the same prime factorization of 60 என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ இம்பாசிபிளா 90யா 120யா 30ன்னு கேட்டிருக்கான். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆக்சுவலா எவ்ரி காம்போசிட் நம்பர் ஹாஸ் இட்ஸ் ஓன் யூனிக் பிரைம் ஃபேக்டரைசேஷன் தான் அர்த்தம். ஏன்னா பிரைம் நம்பரை நீங்க பிரைம் ஃபேக்டரைசேட் பண்ண முடியாது. பிரைம் நம்பர் அப்படியே விட்டுதானோ. ஆனா காம்போசிட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எவ்ரி காம்போசிட் நம்பர் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஹாஸ் இட்ஸ் யூனிக் ஹாஸ் இட்ஸ் ஓன்னு சொல்லலாம். ஓன் பிரைம் ஃபேக்டரைசேஷன். அவ்வளவுதான். பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட ரிப்பீட் ஆக சான்ஸே இல்லை. ஹாஸ் இட்ஸ் ஓன் பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா இப்போ 2 into 2 into 3 into 5 உங்களுக்கு 60 தான் வரும். வேற எந்த நம்பரும் வர சான்ஸ் இல்லை. அதான் நான் சொல்லுவேன். 2 into 2 4 4 into 3 12 12 5 60 தான். ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட் ட்ரூத்னு சொல்லுவாங்க. இதுல வேற எந்த மாற்றமும் நடக்க சான்ஸே இல்லை. இந்த ஈக்குவேஷன் எப்போதும் இதான். வேற எந்த நம்பரும் இங்க வர முடியாது. 60க்கு பதிலா 61 இல்ல 65 வர சான்ஸே இல்லை. ஸோ அதான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல நான் சொல்ல வரேன். எவ்ரி காம்போசிட் நம்பர் ஹாஸ் இட்ஸ் ஓன் பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஓன்னா என்ன அர்த்தம்னா யூனிக். யூனிக் பிரைம் ஃபேக்டரைசேஷன். அவ்வளவுதான். யூனிக்னா தனித்துவமான. அவ்வளவுதான். எந்த நம்பர் அப்படி ரிப்பீட் ஆக சான்ஸே இல்லை. ஸோ பேசிக்கா நம்ம இந்த வீடியோல 16 to 18 இப்போ பார்த்துட்டோம். இப்போ நம்ம 19 20 முடிச்சிடலாம். இந்த நம்பர் 6354 ஹேஷ்டேக் இல்ல ஸ்டார் 97 இஸ் டிவிசிபிள் பை 9. இந்த வேல்யூ ஸ்டார் இஸ் என்னன்னு கேட்கறான். ஓகே, இந்த ஸ்டார் என்னன்னு கூட தெரியல. பாக்ஸ் நான் போட்டுக்கிறேன். 6354 பாக்ஸ் 97 இஸ் டிவிசிபிள் பை 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இஃப் த நம்பர் 6354 பாக்ஸ் 97. ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன போடலாம் நீங்க பேசிக்கா. பாக்ஸ்ல என்ன போட்டா இந்த என்டையர் நம்பர் வந்து will be divided by 9 giving you a remainder of 0. இந்த பாக்ஸ்ல என்ன போட்டீங்கன்னா டிவைட் பை 9 போட்டு உங்களுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க பேசிக்கா. ஸோ டிவிசிபிலிட்டி பை 9 ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா the sum of digits of original number, the sum of digits of original number, அதாவது இந்த நம்பர் இந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்க நம்பர் sum of digits of that number divided by 9 உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சுன்னா
தென் த ஒரிஜினல் நம்பர், அதாவது இந்த ஒரிஜினல் நம்பர் இஸ் ஆக்சுவலி டிவிசிபிள் பை 9. இதான் டிவிசிபிலிட்டி பை 9ஓட ரூல். ஸோ அந்த ரூல் நம்ம அப்ளை பண்ண போறீங்க. ஸோ இப்போ இந்த சம் ஆஃப் டிஜிட்ஸ் பார்த்துக்கலாம். 6 + 3 + 5 + 4 + கொஸ்டின் மார்க் + 9 + 7. உங்களுக்கு அது மல்டிபிள் ஆஃப் 9 வந்துருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ 6 + 3 என்ன வரும்? 9 வரும். இப்போ 6 3 கம்பைன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 9 வரும். 5 4 கம்பைன் பண்ணால் 9 தான் வரும். அப்புறம் இந்த 9 கம்பைன் பண்ணிக்கோங்க. ஸோ 9 + 9 இந்த 9 கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போ 7 மட்டும் தான் பாக்கி, 7 அவ்வளோதான். ஸோ அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ 3 9 27 வரும். 9 × 3 27. 27 + 7 என்ன வரும்? ஸோ 27 + 7 + கொஸ்டின் மார்க். This sum should be divisible by 9. So 27 + 7 என்ன வரும்னா 37 - 3 34 வரும். நான் என்ன பண்ணேன்னா 27 + 10 போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட். 27 + 10 - 3 எழுதிக்கிறேன். 7 நீங்க எப்படி எழுதலாம்? 10 - 3. ஸோ 27 + 10 வந்து 37. 37 - 3 வந்து உங்களுக்கு 34 வரும். 34 + கொஸ்டின் மார்க் divided by 9 should give you a remainder 0. ஸோ இப்போ 34 + என்ன நம்பர் ஆட் பண்ணீங்கன்னா கரெக்டா divisible by 9 மாதிரி வரும் உங்களுக்கு. என்ன நம்பர் ஆட் பண்ணலாம் நம்ம? ஸோ 9 × 7 இல்ல, என்ன நம்பர் ஆட் பண்ணலாம்னா நம்ம இந்த கொஸ்டின் மார்க்ன்ற இருக்கிற இடத்துல 2 போட்டா கரெக்டா வரும். ஏன்னா 9 × 4 வந்து 36 வரும். 9 × 4 = 36. ஸோ இப்போ 34 + 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு 36 வரும். தென் 36 / 9 வந்து உங்களுக்கு 4 கிடைச்சிடும். ஸோ பக்காவா ஒரு நம்பர் போர்ஷன் கிடைச்சிருச்சு. ரிமைண்டர் 0ன்னு வந்துடும். ரிமைண்டர் = 0. அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் பதிலாக நீங்க 2ன்னு எழுதணும். அவ்வளவுதான். 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா முடிச்சது. ஸோ இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா எனக்கு டேபிள்ஸ் தரவா தெரியும், அது மூலமா கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த கொஸ்டின் மார்க்ன்ற இடத்துல, அதாவது இந்த பாக்ஸ்ல வந்து நீங்க 2ன்னு போட்டீங்கன்னா முடிஞ்சது. ஸோ 2 ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. இதான் 2. ஸோ இது போட்டீங்கன்னா கேம் ஓவர். அவ்வளவுதான். ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து 2 தான். மற்ற எல்லாம் தப்பு தான். மற்ற எல்லாமே தப்பு. ஸோ மற்ற எல்லாம் தப்பு. ஆமா, மற்ற எல்லாம் தப்பு தான். ஏன்னா மற்ற எந்த நம்பர் போட்டாலும் உங்களுக்கு 34 + 4 போட்டு பாருங்க, 38ன்னு வரும். 34 + 4னா 38 / 9 உங்களுக்கு ரிமைண்டர் வருமா? வராது. இப்போ 34 + 6 போட்டா 40ன்னு வரும். 48 / 9னால ரிமைண்டர் வராது. 34 + 7 போட்டீங்கன்னா 41ன்னு வரும். 41 / 9னாலும் உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வராது. ஸோ 38 / 9னாலும் உங்களுக்கு பக்கா ஒரு கொஸ்டின் வராது. 40 / 9னாலும் உங்களுக்கு பக்கா ஒரு கொஸ்டின் வராது. 41 / 9னாலும் உங்களுக்கு பக்கா ஒரு கொஸ்டின் வராது. ஸோ இது மூணுமே தப்பு தான். ஸோ இப்போ லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த நம்பர் 87846 இஸ் டிவிசிபிள் பை ஒன்லி அப்படின்னு கேட்டிருக்கான். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ கீழே தள்ளிடுறேன். இன்னும் வேணா தள்ளிடுறேன். அவ்வளோ. ஸோ இப்போ டிவிசிபிலிட்டி பை 11ஓட ரூல்ஸ் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஒரு நம்பர் இருக்குன்னா லெட்ஸ் சே இந்த நம்பரே எடுத்துக்கோங்க, 87846. நம்ம ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் ஆட் பண்ணிட்டு இந்த இது மூணுத்தையும் ஆட் பண்ணணும். அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு அந்த டிஃபரன்ஸ் வந்து divisible by 11னா then the entire original number is actually divisible by 11. ஸோ இப்போ divisibility by 11ஓட ரூல் அதான். நான் ஏற்கனவே சொல்லலை, இப்போ சொல்லிடுறேன். ஸோ இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையெல்லாம் ஆட் பண்ணா என்ன வரும்? 8 + 8 + 6. இப்போ இந்த கிராஸ் எல்லாம் ஆட் பண்ணா என்ன வரும்? -7 + 4. அவ்வளவுதான். எது பெரிய நம்பரோ, சப்போஸ் இந்த கிராஸ் வந்து பெருசா இருந்துச்சுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க போடணும். ஸோ டிஃபரன்ஸ் வந்து பாசிட்டிவா தான் இருந்தாகும், அந்த மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ அதான் மெயினா சொல்ல வரேன். ஸோ எது இப்போ சப்போஸ் இந்த முட்டை பிளஸ் முட்டை இந்த இடத்துல ரெண்டு இடத்துல வந்து 2 2 இருந்ததுன்னா நீங்க 7 + 4 ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அது -2 + 2 + 6ன்னு வரணும். ஸோ அது ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ எப்போது இந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டு அப்புறம் இதை மைனஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எது பெருசா இருக்கோ அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் சின்ன நம்பரை அதுல இருந்து மைனஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த இடத்துல 8 + 8 16, 16 + 6 22ன்னு வரும். 22 - 11ன்னு வரும். 7 + 4 11. இப்போ 22 - 11 வந்து உங்களுக்கு 11 வரும். 11 / 11 வந்து 1 தான் வரும். ரிமைண்டர் 0. ஸோ இது ஓகே தான். தென் த ஒரிஜினல் நம்பர் இஸ் ஆக்சுவலி divisible by 11. ஏன்னா ரூல் நம்ம இதான் ரூல். ஸோ ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணணும், அப்புறம் இதை ஆட் பண்ணணும், அப்புறம் மைனஸ் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு divisible by 11னா தென் த ஒரிஜினல் நம்பர் இஸ் ஆக்சுவலி divisible by 11. அதான் ரூல். ஸோ இது ஓகே. 11 ஓகே. 11 ஒன்லி ஓகே. இப்போ 3 ஆல் divisible. 3யோட ரூல் என்ன? 3யோட ரூல் படி எல்லா சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆட் பண்ணிட்டு divisible by 3 செக் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன? 8 + 7 + 8 + 4 + 6. அவ்வளவுதான். 4 + 6 10 வரும். 8 + 8 16 வரும். 16 + 7 + 10. 16 + 7 என்ன வரும்? 16 + 8னா 24 வரும். ஸோ 23 + 10 இது 23 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 23 + 10 என்ன வரும்? உங்களுக்கு 33ன்னு வரும். 33 divisible by 3. ஆமா, ஏன்னா 33 by 11 33 by 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு 11ன்னு வரும். ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல்சோ divisible by 3. ஸோ 3யும் கரெக்ட் தான். இப்போ 2 ஆல் divisible. 2 ஆல் divisible செக் பண்றதுக்கு நீங்க லாஸ்ட் டிஜிட்டை செக் பண்ணா போதும். லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவனா இருந்துச்சுன்னா இந்த என்டையர் நம்பர் இஸ் ஆக்சுவலி
டிவிசிபிள் பை 2. ஸோ 2வும் கரெக்ட் தான். அவ்வளோதான். இது எல்லாமே டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்றேன். ஸோ அதெல்லாம் பழைய வீடியோல இருக்கும். ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே கரெக்ட். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் தான் கரெக்டான ஆன்சர். இது மூணுத்தையும் நீங்க நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்லின்னு கொடுத்துருக்கான். ஸோ 3யும் கரெக்ட், 11ம் கரெக்ட், 2வும் கரெக்ட். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுதான் தப்பு. ஸோ 20th கொஸ்டினோட ஆன்சர் டி ஆப்ஷன் தான். டி ஆப்ஷன். இதோட ஆப்ஷன் வந்து ஏ. அப்புறம் அந்த பழைய கொஸ்டின் போயிடலாம். பழைய கொஸ்டின் நான் போட்டேன்னு நினைக்கிறேன். சி, அப்புறம் ஏ, அப்புறம் இது இம்பாசிபிள் டி தான். எனி அதர் நம்பர் விச் ஹேஸ் த சேம், அதுவும் இம்பாசிபிள் தான். ஓகே, அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 16 to 20 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா காமன், அதாவது ஹெச்சிஎஃப் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.